ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. தென்னை மரம் சரியாகவே காய் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ தான் உரம் வச்சுருக்கோம். அது பக்கத்தில் ஒரு செம்பருத்தி மரத்தில் ஒரே ஒரு பூ இன்னைக்கு இருந்தது. மீதி பூலாம் விழுந்துருச்சு கீழே. பூ ரொம்ப அழகாக இருந்தது. இது பேர் கல்வாழைன்னு சொல்லுவாங்க. இதுவும் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள செடியில் பூக்கும். இது செவ்வாழை மரங்க. காயே காய்க்கல, பூவே வைக்கலன்னு வருத்தப்பட்டோம். கடைசியாக ஒரே ஒரு கார் வந்துச்சு. பார்க்குறீங்களா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது மாலையில் வச்சு கட்டுறது மரிக்கொழுந்து செடி. ஒரு செடி தாங்க வச்சோம், பக்கம் வேர் போட்டு நிறையா வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு குச்சியை கட் பண்ணி ஊனி வச்சது. அதுவும் நல்லா வளர்ந்து நிற்குது. நெக்ஸ்ட்டு இது நாட்டு வாழை. இது நல்ல தார், பெரிய தாரெலாம் வெட்டிட்டோம். இது மறுபடி போட்டது. இது ஒரு தார் பழுத்தே கிடக்குது. பொங்கலுக்கு கட் பண்ணணும்னு வச்சுருந்தோம். காய் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடக்குது. இது ஒரு சின்ன பூ மரங்க. இதில் பூ நிறைய பூக்கும். இப்போ இலைகள்லாம் நிறைய விழுந்துருக்கு. பூ நிறைய பூக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது கொய்யாப்பழம் சாப்பிட்டு போட்டதில் முளைச்சது. இது ஒரு நெல்லிக்காய் மரம். காய் எப்போவுமே ஆல் சீசனில் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. சாப்பிட தான் முடியாது. ஆசைக்கு ஒரு காய் 2 காய் மட்டும் பறித்து சாப்பிட்டுக்குவோம். எங்கள் வீட்டு பசங்களாம் மரத்தை நல்லா நெல்லிக்காயெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மாமரம் காய் காய்க்கும்போது வெளியே எடுத்து போடுறேன். அது பக்கத்தில் 2 நாட்டு வாழை இருக்குது. அப்புறம் ஒரு சுகர் ஃப்ரூட் ட்ரீ. இது கிச்சன் வேஸ்ட்டு போட்டதில் வெங்காயம் முளைச்சிருக்குது. கனகாம்பரம் செடி. பூவை காலையில் தான் பசங்க பறித்தாங்க. ஒரு மொட்டு மட்டும் இருக்குது. அதை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. பூ கலர் ரொம்ப டார்க் கலராக இருக்கும். கேமராலாம் அப்படி தெரியுது. இது பலா மரங்க. இது நாங்கள் சாப்பிட்ட ஒரு பலா கொட்டையில் வச்சு முளைக்க வச்சுது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய மரமாகி பிஞ்சுக்கிட்டு இருக்குது. பூ இது பலா மரத்தில் உள்ள பூ. மேலே பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நானே காலையில் தாங்க பார்த்து எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு விதையில் முளைக்க வச்சு இவ்வளோ பெரிய மரமாக வளர்த்து இன்றைக்கி அது பூ பிஞ்சு வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு போட்டதில் ஒரு இடத்துல போடுவேன். அதில் சின்னோண்டு எலுமிச்சங்கன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் விதை, அந்த மாதிரி செடிகள்லாம் முளைச்சிருக்கு கிச்சன் வேஸ்ட்டு போட்டதில். இது மணத்தக்காளி கீரை செடி ஒன்று இருக்குது. இது தோட்டத்தில் உள்ள மரிக்கொழுந்து. நெக்ஸ்ட்டு ஒரு செவ்வந்தி செடி. இது பீர்க்கங்காய். ஒரு விதை ஊனிவிட்டேங்க. அதில் நிறைய இலைகள்லாம் பூச்சி வச்சு போயிருக்குது. பூக்கள் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுருக்கு இப்போதைக்கு. மற்றதெல்லாம் பூக்களாக நிறைய இருக்குது. பறிக்கும்போது வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துளசி. காஃபிக்காக டெய்லி கட் பண்ணி எடுக்கிறதுனால நிறைய இலைகள் இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தூதுவளை. சளி பிடிச்சிருந்தா பசங்களுக்கு இருமல், எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதை ஆவி பிடிப்போம். இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி. நிறைய பறிச்சாச்சு. அது போக மறுபடியும் பூக்கள் நிறைய பூத்து நிறைய காய்கள் கிடக்குது. அதை இன்னொரு நாள் அறுவடை பண்ணி சமையல் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.